காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அரசு பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கொளத்தூர் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது பெரும் சத்தத்தோடு பள்ளியின் 4ஆம் வகுப்பறையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் விடுமுறை தினம் என்பதால் வகுப்பறையில் மாணவ மாணவிகள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த பள்ளி கட்டிடத்தை விடியா திமுக அரசு கடந்த ஆண்டு புனரமைப்பு பணிகளை மேற்கொண்ட போது முறையாக பணிகளை செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளியில் மாணவர்கள் இருக்கும்போது விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால் யார் பொறுப்பேற்பது என பெற்றோர்கள் விடியா திமுக அரசிற்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படுவதாக பரவிய பொய்யான தகவல்களை நம்பி வந்த பெண்கள் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பினர். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை தேர்தலுக்கு முன்பு அனைத்து பெண்களுக்கும் கிடைக்கும் என்றும் தேர்தல் முடிந்த பிறகு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் என்று விடியா அரசு கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படுவதாக வாட்ஸ்அப்பில் வந்த பொய்யான தகவல்களை நம்பி மேலப்பாளையம், அழகிய பாண்டியபுரம், வள்ளியூர், பனங்குடி, மானூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்ததால் பரபரப்பு நிலவியது. விடியா ஆட்சியில் எப்போதுதான் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்ற விரக்தியில் இருந்த பெண்களை பாதுகாக்க அங்கிருந்த போலீசார் திருப்பி அனுப்பி வைத்த அவலம் நேரிட்டது. இங்கே செல்லில் மெசேஜ் வந்திருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு 1000 ரூபாய் மகளிர் தொகை வாங்காதவங்க வாங்கலான்னு வந்திருந்து நாங்கள் அதை நம்பி வந்தோம். இங்கே போலீஸ்காரங்க உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. பனங்குடி அந்த ஏரியாவிலேருந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. 100க்கு மேற்பேர் வந்திருக்காங்க. ஆனால் யாருமே உள்ளே விடலை. எல்லோரும் போங்க போங்கன்னு விரட்டி அடிக்கிறாங்க. சில பேருக்கு வந்துட்டு நின்று போயிருக்கு. நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்கணும், எல்லாருமே உதவி பெறுற மாதிரி செய்யுங்க எங்களுக்கு. இது நாங்கள் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக வந்த பொய்யான வாட்ஸ்அப் தகவல்களை நம்பி ஏராளமான பெண்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். கடந்த ஒரு வார காலமாக வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மகளிர் உரிமை தொகைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு விடுபட்ட பெண்களிடம் விண்ணப்பங்கள் பெறப்படுவதாகவும் பெறப்படும் விண்ணப்பங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் போஸ்டர் ஒன்று வைரலானது. இதனை உண்மை என நம்பி திருப்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட காங்கேயம், பெருமாநல்லூர், முதலிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். இவர்களிடம் மாவட்ட ஆட்சியர், அலுவலக அதிகாரிகள் இதுபோன்ற முகாம்கள் நடைபெறவில்லை என கூறியும் பெண்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம் விடியா ஆட்சியில் நேர்ந்துள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டத்திற்குட்பட்ட கரும்பு கடை, குளியமுத்தூர் பகுதியில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வருமாறு வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி வந்தது. இதனை நம்பி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். ஆனால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் அவ்வாறான எந்த வாட்ஸ்அப் குறுந்தகவலும் அனுப்பவில்லை என கூறியதால் பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை குறித்து வாட்ஸ்அப்பில் பரவும் வதந்தியை விடியா அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பது மக்கள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தி உள்ளது.